அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்றைக்கி ஒருத்தர் கேட்டாங்க, எனக்கு வாழ்நாள் பூரா கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் ஏதாவது இருக்கா? அப்படி வாழ்நாள் பூரா கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி மட்டும்தான் இருக்குன்னு இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனால் வாழ்நாள் பூரா அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய அட்சய லக்னத்தில் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை லக்னம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறக்கூடிய லக்னங்களில் ஒரு 3 லக்னங்கள் மட்டும் நடப்பில் இருந்து அந்த 3 லக்னங்களில் இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய அந்த நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல அமைப்பில் இல்லை அப்படின்னா அவங்க அந்த 10 வருடம் ஒரு தாங்க முடியாத ஒரு சோதனைகளை சந்திப்பாங்க. அப்படிப்பட்ட லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 3 லக்னம். பொதுவாக அந்த ராசிகளை பஞ்சபூதத்தோட ஒப்பீடு பண்ணி பிரிச்சிருப்பாங்க. ஒன்று அக்னி தத்துவமாக இருக்கும், நெருப்பு ராசி. எதாக இருந்தாலும் பரபரன்னு இருப்பாங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, அப்படி ஒரு ராசி. அடுத்து நில ராசின்னு சொல்லுவாங்க, அப்படி கிணத்துல போட்ட கல் மாதிரி இருப்பாங்க, எது இடிஞ்சு விழுந்தாலும் அதை பற்றி கேர் பண்ணிக்காதவங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து காற்று ராசி, பறந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பார்க்குறதே நமக்கு அபூர்வமாக இருக்கும், அப்படிப்பட்ட ராசிகள். அடுத்து இன்னொன்று சஞ்சலப்பட்டு கொண்டே இருப்பது, சலசலன்னு தண்ணி சத்தம் வர்ற மாதிரி, அதை தான் நீர் ராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த நீர் ராசிகள் உள்ள லக்னமாக பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மனிதனுடைய மனநிலை அப்படிங்கிறது சலனமான கடல் போன்று இறைச்சலோடு தான் இருக்கும், சலசலத்துக்கிட்டே தான் இருக்கும். அலை அடித்து மோதுற மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் அமைதியாக இருக்க மாட்டாங்க. அப்படி அலை எப்படி அடைக்குமோ, அதுவும் அமாவாசை பௌர்ணமிலாம் பார்த்திங்கன்னா கடல் உங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்தும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதனுடைய அலைகள் ரொம்ப பேர் இறைச்சலோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க மனசில் ஒரு விதமான ஒரு அழுத்தத்தையும் புழுக்கத்தையும், அந்த தனக்கு மட்டுமே உலகத்தின் ஒட்டுமொத்த கஷ்டங்களும் நமக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அவங்களால மாற்றவோ மறுக்கவோ முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. அப்படிப்பட்ட அந்த லக்னங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய அட்சய லக்னம் கடகமாக இருக்குது, விருச்சகமாக இருக்குது, மீனமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கடகம் விருச்சகம் இந்த மீன லக்னத்தில் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள், அது புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது புதன் பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இவங்க 3 பேரும் நல்ல நிலையில் இருந்துட்டாங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. உங்களை மாதிரி கிஃப்டடு பர்சன் வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நல்ல பேர் புகழ் செல்வாக்கு அதிர்ஷ்டம் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை பூமி யோகங்கள் இப்படி எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்ல பிரமாதமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துடும். ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு கௌரவத்தை தரக்கூடியவர், சனி பகவான்கிறவர் ஒரு நீடித்த நிலைகளை உறுதிப்படுத்தக்கூடியவர், புதன் என்பவர் வித்தைகளுக்கெல்லாம் அதிபதி. அப்போ இந்த 3 பேரும் ஒரு ஜாதகத்தில் நல்லா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிடும். ஆனால் இந்த லக்னங்கள் போகும்போது இந்த 3 பேரும் நல்லா இல்லைங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கும்? அதாவது இந்த கிரகங்களுடைய அந்த வேல்யூன்னு தெரிஞ்சுக்கும். அவங்க பலவீனமான அமைப்பில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த 10 வருடங்கள் உங்களால் அந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. என்னென்ன காரணங்களாலெல்லாம் அந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னா, கடக லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடக லக்னத்திற்கும் ஒரு விதமான கஷ்டம், இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கை துணையால் தான் அவங்க அதிகமாகவே கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவே இந்த விருச்சக லக்னத்திற்கு நீர் லக்னமாக இருக்கக்கூடிய இந்த விருச்சக லக்னத்திற்குன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, தீராத கடனால் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு ஒரு விஷயத்தை அவங்க ஆரம்பிச்சுட்டு அதை சரியாக முடிவுக்கு முடியாமல் அந்த தீராத கடனால் அவங்க அவஸ்தைப்படுவாங்க. அவங்களுடைய ஆசையினால் ஏற்படக்கூடிய விளைவு அவங்கள ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே மீன லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மீன லக்னத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதை பற்றி நம்ம ஆசைப்படுறோம்னே தெரியாது, ஒரு இலக்கு என்பதே இருக்காது. ஏன்னா இந்த நீர் ராசிகளே சில பிரிவுகள் உண்டு. இது தேங்கிய நீர், ஓடும் நீர், அலையும் நீர் அப்படின்னு சொல்லி, அது கடல் நீரா அல்லது நதி நீரா அல்லது கிணற்று நீரா அப்படிங்கிற ஒரு பிரிவுகள்லாம் உண்டு. இதில் இந்த மீனத்தை என்ன சொல்லுவோம், கடல் நீர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அவங்க சதா ஏதாவது ஒரு இறைச்சலோடு தான் இருப்பாங்க. அவங்க எந்த விஷயத்துக்காக அவங்க போராடுறாங்க, எந்த விஷயத்தை அடையிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னு கூட அவங்களாலேயே கெஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு தேவை இருக்கும், நாளைக்கு ஒரு தேவை இருக்கும், அடுத்து மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த போராட்டங்களை எல்லாம் இந்த 3 லக்னங்களும் சந்திக்கும். அதுவும் தொழில் சார்ந்த விஷயங்களால் ரொம்ப
ரொம்பவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னா அது வந்து இந்த மீன லக்னத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் இந்த வாழ்நாள் பூரா கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ராசிக்கும் கிடையவே கிடையாது. உங்களுடைய அட்சய லக்னம் மாற 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 உங்களுடைய அந்த கஷ்டங்களும் கஷ்டத்தினுடைய தன்மைகளும் அதை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கஷ்டத்தை கூட நம்ம எப்படியெல்லாம் சாதகமாக மாற்றிக்கலாம். எதனாலெல்லாம் எனக்கு கஷ்டம் வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா அந்த அந்த திசையை நோக்கி நான் ஏன் போக போகிறேன்? இப்போ ஒரு கேலண்டரில் போட்டிருப்பாங்க வடக்கு சூளம் அப்படின்னு. அப்போ என்ன, வடக்கு பக்கம் போகாத, அங்கே தடை இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த திசை இந்த தேவை, உனக்கு வீடு நல்லா இருக்காது அப்படின்னா ஏன் வீட்டுக்காக நீங்கள் போராடுறீங்க? உனக்கு தொழில் நல்லா இருக்காருன்னா ஏன் தொழில் செய்கிறீங்க? வேலைக்கு போகலாமே. அந்த மாதிரி உங்களுடைய தேவை அறிந்து அது எது நல்லா இருக்குங்கிற பாதை அறிந்து நீங்கள் பயணப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். கஷ்டம் என்பது காணல் நீராக மாறும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.